வணக்கம். பொதுத் தேர்வை சந்திக்க இருக்கும் மாணவர்களுக்கு வழிகாட்டும் கற்க கசடர நிகழ்ச்சியில் இன்றைக்கு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வணிக கணிதம் பாடம் குறித்த ஆலோசனைகளை வழங்க இருக்கிறோம். ஆலோசனைகளை வழங்குவதற்காக முதுநிலை வணிக கணித ஆசிரியர் அனந்தகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சந்தேகங்களை நேரடியாகவே கேட்டு தெளிவு பெறுவதற்காக போரூர் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் அரங்கிற்கு வந்திருக்கின்றனர். தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டும் தங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வணக்கம் சார். வணிக கணித பாடத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுற இடங்கள்லாம் எது? வணிக கணிதத்தை பொறுத்தவரையிலும் மாணவர்கள் கேர்லெஸ்ஸாக தப்பு பண்ணுறது எங்கன்னா, கால்குலேட்டர் யூஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கும் போது அந்த டிஜிட்டுக்கு பிறகு பாயிண்ட்டுக்கு பிறகு வர வேல்யூஸில் 2 டிஜிட் 3 டிஜிட் 4 டிஜிட் அந்த இடத்துல கன்ஃபியூஷன் பண்ணுறது வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே கணிதத்தில் மாணவர்கள் பண்ணுற தவறு ப்ளஸ் மைனஸ்ஸு, பெருக்கல் கூட்டல் கழித்தல், இந்த 3 இடத்துல மட்டும்தான் தவறு செய்வாங்க. அதை திருத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக சிறந்த மதிப்பெண் எடுக்க முடியும். சரி, இப்போ மாணவர்களோட கேள்விக்கு போகலாம். லோகேஷ், உங்களோட கேள்வியை கேட்கலாம். 1 மார்க்ஸில் ஃபுல் 40 மார்க்ஸ் வாங்க டிப்ஸ் தாங்க சார். ஜென்ரலாக இது பொதுவாக எல்லா மாணவர்களுக்குள்ள சந்தேகம். ஏன்னா கணிதம் வணிக கணிதம் ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. கணிதத்தில் புத்தகத்தை உள்ளத்துல கேட்கலாம். ஆனால் வணிக கணிதத்தை பொறுத்தவரையிலும் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸை படிச்சிங்கன்னா மட்டும் போதும். அதுக்கு மேலே ஏதாவது கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இதுவரையில் நடந்த கொஸ்டின் பேப்பரில் பாருங்கள், ஒரு 2 கேள்வி மட்டும்தான் வெளியிலேருந்து கேட்டிருக்காங்க. அது கூட வெளியிலேருந்து இல்லை, 9th சாப்டரில் உள்ளேருந்து கேட்டிருப்பாங்க. அந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா போதுமானது, 40க்கு 40 வாங்கிடலாம். வாட்ஸ்அப் மூலமாக மாணவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. சென்னையிலேருந்து ஜீவா என்ற மாணவருடைய கேள்வி, 6வது பாடத்தில் ஈக்குவேஷன்ஸ் அனைத்தும் ஒரே மாதிரி இருக்கு, எந்த கான்செப்டை அப்ளை செய்வது என்று குழப்பமாக இருக்கிறது, விளக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த சந்தேகம் வராத மாணவர்களே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் ஏன்னா அதில் சால்வ்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்று மாறிகள் பிரிக்கக்கூடிய சமபடித்தான வகைக்கெழு சமன்பாடு, நேரியல் வகைக்கெழு சமன்பாடு, வேரியபிள் செப்பரபிள் மெத்தட், ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஆனால் புக்கில் இந்த ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் செக் பண்ணுற ஆர்டர் ஃபஸ்ட்டு ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனான்னு செக் பண்ணுங்கள். இது ரெண்டுமே இல்லைனா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் தான் இருக்க முடியும். ஸோ ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா dy by dx f of xy by g of xy, அதாவது நியூமரேட்டரோட டிகிரியும் டினாமினேட்டர் டிகிரியும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா dy by dx plus py equal to q. இந்த 2 வடிவில் இல்லைனா கண்டிப்பாக அது வேரியபிள் செப்பரபிள் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், சந்தேகம் வராது. அடுத்து நரேஷ், உங்களுடைய கேள்வி. 6 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு எந்த சாப்டர்லாம் பார்க்கலாம்? அதாவது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா புத்தகத்தில் மொத்தம் 15 கேள்விகள் கேட்பாங்க. அது ஒருத்தருக்கு ஒரு சாய்ஸ். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு சில சாப்டர் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சில சாப்டர் ஈஸியாக இருக்கும். அதனால் 15 கொஸ்டினில் மினிமம் ஒரு 11 கொஸ்டின் ரெடி பண்ணிட்டீங்கன்னா 6 மார்க்கில் பிரச்சனை வராது. என்னோட சாய்ஸ்னு எடுத்திங்கன்னா சாப்டர் நம்பர் 1ல் 2, சாப்டர் நம்பர் 3ல் 2, சாப்டர் நம்பர் 7ல் 2, சாப்டர் நம்பர் 10ல் 2, இதுவரையிலும் எடுத்திங்கனாவே கிட்டத்தட்ட 8 கேள்வி ஆகிடும். மீதி 2 கேள்விகள் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சாப்டர் நம்பர் 9, சாப்டர் நம்பர் 2 ஈஸி. இது என்னோட சாய்ஸு. உங்களோட சாய்ஸ் எதுன்னு பாருங்கள். அதாவது புத்தகத்தில் இருக்கிற அனைத்து பாடங்களும் படிக்கணும்னு நெசசிட்டி இல்லை. இதில் மாணவர்கள் பண்ணுற தவறு என்னென்னா, ஏதாவது ஒரு சாப்டர் எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற எல்லா கேள்விக்கும் பதில் அளிக்க தெரிஞ்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போகலைன்னா கண்டிப்பாக உங்களால் 10 கேள்விக்கு ஈஸியாக விடை அளிக்கலாம். சரி, வாட்ஸ்அப் மூலமாக சுரேந்தர் என்ற மாணவருடைய கேள்வியை பார்க்கலாம். வணிக கணிதத்தில் நேர மேலாண்மை செய்வது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வணிக கணிதத்தை பொறுத்தவரைக்கும் நேர மேலாண்மை பெரிய பிரச்சனையாக இருக்கவே இருக்காது. காரணம் ஏன்னா உங்கள் புத்தகத்தில் இருக்கிற 1 மதிப்பெண் வினாக்கள் தான் கேட்க போகிறாங்க. அந்த 40 கேள்வி விடையளிப்பதற்கு ஒரு 20 நிமிடம் போதுமானது. ஏன்னா தரவாக தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது 6 மார்க் கொஸ்டினில் மொத்தம் 10 கேள்விக்கு விடையளிக்கணும். அதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் 50 நிமிஷம் எடுத்துக்கலாம். 50 + 20 70 நிமிஷம். அடுத்தது 10 மதிப்பெண் வினா 10 கேள்விக்கு விடையளிக்கலாம். அதுக்கு மேக்ஸிமம் 90 நிமிஷம். 90 + 70 160 நிமிடங்கள். மீதி 20 நிமிடங்கள் நீங்கள் எழுதின விடையை சரிபார்ப்பதுக்கு பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக 200க்கு 200 வாங்கலாம். அடுத்து நவீன், உங்களுடைய கேள்வி. 6 சாப்டர் 10 மார்க்கில் எதில் நல்லா இம்பார்ட்டன்ட் கான்சன்ட்ரேட் பண்ணணும்? அதாவது 6 மார்க்கை பொறுத்தவரையிலும் 10th சாப்டர் இதுவரையிலும் 33 கேள்வித்தாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 கேள்வித்தாளில் 6.5 6.5 எக்ஸசைஸ்லேருந்து தான் கேட்டிருப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்களால் சென்டம் எடுக்க முடியாது. சென்டம் எய்ம் பண்ணுற பிள்ளைங்க இப்போ 6th சாப்டரில் நீங்கள் 10 மார்க் அட்டன் பண்ண நினச்சிங்கன்னா 6th சாப்டரில் இருக்கிற எல்லா 10 மார்க்கும் அட்டன் பண்ணணும். மேக்ஸிமம் எங்கேருந்து கேட்கலான்னா 6.3 6.4 6.5
அதில் நீங்கள் ரொம்ப இது பண்ணணும்னா 6.3 அண்ட் 6.5 அந்த 2 எக்ஸசைஸ் நல்லா தரவாக பார்த்துட்டா கண்டிப்பாக உங்களால் 10 மதிப்பெண்ணுக்கு விடையளிக்க முடியும். அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக பாலா என்பவருடைய கேள்வி, டைம் ரிவர்சல் ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் குறித்து விளக்கவும். அதாவது இண்டெக்ஸ் நம்பரில் மொத்தம் 3 இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும். லாஸ்பியர், பாசிஸ், ஃபிஷர் இண்டெக்ஸ் நம்பர். அந்த டைம் ரிவர்சபிள் டெஸ்ட், ஃபேக்டர் ரிவர்சபிள் டெஸ்ட் போடும்போது கேட்குற கேள்வியோட ஃபிஷர் ஐடியல் இண்டெக்ஸ் நம்பரும் சேர்த்து கேட்பாங்க. நிறைய பிள்ளைங்க அந்த கேள்வியை முழுமையாக படிக்காமல் அதை விட்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கான மதிப்பெண் குறையும். ஃபிஷர் இண்டெக்ஸ் நம்பர் போட்டுட்டு அதுக்கான ஃபார்முலா P01F, அது ஃபிஷர் இண்டெக்ஸ் நம்பர் ஃபார்முலா எழுதுங்க. ஃபிஷர் இண்டெக்ஸ் நம்பரில் போடும்போது இன்ட்டு 100 போடணும். டைம் ரிவர்சபிள் டெஸ்ட், ஃபேக்டர் ரிவர்சபிள் டெஸ்ட்டில் P01க்கு ஃபார்முலா எழுதுங்க. ரூட் ஆஃப் சிக்மா P1 Q0 டிவைடட் பை சிக்மா P0 Q0 இன்ட்டு சிக்மா P1 Q1 டிவைடட் பை சிக்மா P0 Q1. அதே தான் P10 01 மாற்றி எழுதிங்கன்னா P10 வந்துடும், 01 வந்துடும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். P01 இன்ட்டு P10 ஈக்குவல் டு 1. நிறைய பிள்ளைங்க பண்ணுற தப்பு என்னென்னா அந்த இடத்துல நீங்கள் கேன்சல்லாம் பண்ணலாம், கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது. P01 இன்ட்டு P10 ஈக்குவல் டு 1 ப்ரூவ் பண்ணால் போதுமானது. ஃபேக்டர் ரிவர்சபிள் டெஸ்ட்டில் P01 இன்ட்டு Q01 ஈக்குவல் டு சிக்மா P1 Q1 பை சிக்மா P0 Q0. நிறைய பிள்ளைங்க ஆன்சர் கண்டுபிடிச்சது நிறுத்துறீங்க. அதுக்கு பிறகு அந்த கன்க்ளூஷன் பார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். P01 இன்ட்டு கேபிட்டல் Q01 ஈக்குவல் டு சிக்மா P1 Q1 பை சிக்மா P0 Q0 எழுதி முடிச்சிங்கன்னா தான் முழு மதிப்பெண் கிடைக்கும். அப்பாடா, உங்களுக்கு இருக்க அனுபவத்துக்கு எல்லாத்தையும் வரிசையாக சொல்லிட்டீங்க. ஆனால் மாணவர்களுக்கு 1 வருடம் தான் இருக்குது, அதுக்குள்ளே அவங்க பயிற்சி பண்ணியிருக்கணும். இளைஞர்களுக்கு மனப்பாடம் பண்ணுற தகுதி ரொம்ப ரொம்ப அதிகம், அதனால் ரொம்ப சுலபமாக படிச்சிருவாங்க. சரி, அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக விக்னேஷ் என்ற மாணவருடைய கேள்வி, வணிக கணிதத்திற்கு எந்த கால்குலேட்டரை பயன்படுத்தலாம்? வணிக கணிதத்தை பொறுத்தவரையிலும் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் அலௌடு இல்லை, பேசிக் கால்குலேட்டர் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். சரி, அடுத்த மாணவர்களோட கேள்விக்கே போகலாம். லோகேஷ், உங்களோட கேள்வி. நியூட்டன் பேக்வர்ட் ஃபார்முலாக்கு பதில் நியூட்டன் ஃபார்வர்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாமா? ஜென்ரலாக அது மாதிரி போட்டிங்கன்னா ரிஸ்க் எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த வேல்யூ கண்டுபிடிக்கும் போது சென்டரில் கொஸ்டினோட சென்டரில் கையை வச்சுங்க. முன்னால் கண்டுபிடிக்கிற வேண்டியது இருந்தால் ஃபார்வர்ட் ஃபார்முலா, பின்னால் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்தால் பேக்வர்ட் ஃபார்முலா. அதில் கன்ஃபியூஷனே பண்ண வேணாம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் 12 வருஷம் படிச்சுட்டு ஒரே ஒரு தடவை தான் எக்ஸாம் எழுத பாருங்க. இதுக்கு பதில் அது போடலாமா, அதுக்கு பதில் இது போடலாமான்னு சிந்திச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. சில நேரத்தில் மார்க் குறையத்துக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப ஈஸியாக எடுக்கணும்னா கொஸ்டினோட சென்டரில் கையை வச்சுங்க. முன்னால் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்தால் ஃபார்வர்ட் ஃபார்முலா, பின்னால் கண்டுபிடிக்க வேண்டியது இருந்தால் பேக்வர்ட் ஃபார்முலா. அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக லாவண்யா மாதவரத்திலிருந்து கேட்டிருக்காங்க, வணிக கணிதத்தில் முழு மதிப்பெண் பெறுவது எப்படி? வணிக கணிதத்தை பொறுத்தவரை முழு மதிப்பெண் பெறுவது என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபம். வாழ்க்கையில் இதுவரையிலும் சாதிக்கவே முடியல, 200க்கு 200 எடுக்க முடியலன்னா மறுபடியும் மீண்டும் 200க்கு 200 எடுப்பதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா புத்தகத்தில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. 171 வார்த்தைகள் படிச்சிங்கன்னா 40 மார்க் வாங்கிடலாம். 6 மார்க்கு இப்போ நான் சொன்ன அதே சாய்ஸ் தான். சாப்டர் நம்பர் 1, 3, 7, 10, 9, இன்னொரு சாப்டர் எதனாலும் எடுக்கலாம், 4 எடுக்கலாம், 5 எடுக்கலாம். 10 கேள்வி. 10 மார்க்கை பொறுத்தவரை ரொம்ப 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 சுலபம். ஃபஸ்ட்டு சாப்டரு 10th சாப்டர் 4, 6, 10 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது 9th சாப்டரில் ஒரு 10 மார்க் ஈஸி. 8th சாப்டரில் 2 எழுதலாம். 5th சாப்டரில் 2 எழுதலாம். 4th சாப்டரில் 2 எழுதலாம். இதுவரையிலும் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக உங்களால் 200க்கு 200 வாங்க முடியும். அதாவது புத்தகத்தை முழுமையாக படிக்க வேண்டியதில்லை, செலக்ட் பண்ணி படிங்க. ஆனால் செலக்ட் பண்ண சாப்டர்லேருந்து ஒரு கேள்வியை கூட விடக்கூடாது, எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அடுத்து பாலகுமார் சென்னையிலிருந்து என்ற மாணவர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காரு. அவர் ஆடியோ மூலமாக கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, 1 மதிப்பெண் வினாவை பொறுத்த வரைக்கும் பாடத்திற்கு பின்னாடி இருக்க கேள்விகள் தான் கேட்பாங்களா, இல்லை ஒருவேளை ஜென்ரலான கேள்விகள் கேட்டால் எத்தனை கேள்விகள் கேட்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக கேள்வி கேட்கறதுக்கு வணிக கணிதத்தை பொறுத்தவரைக்கும் வாய்ப்பே இல்லை. புத்தகத்துக்கு பின்னால் இருக்கிற கேள்வி தான் கேட்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா இதுவரையிலும் நடந்திருக்கின்ற 33 வினாத்தாள்களை பாருங்கள், கண்டிப்பாக இந்த சந்தேகம் உங்களுக்கு வராது. அடுத்து நரேஷ், ஃபைண்ட் மிஸ்ஸிங் டேர்ம்ஸ்னு கேட்குறாங்க. அது ஜென்ரலாக கேட்குறாங்க. அப்படி நமக்கு எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம்? மிஸ்ஸிங் டேர்ம் ஃபார்முலா, நியூட்டன்ஸ் ஃபார்முலா அண்ட் லேக்ரன்ஸ் ஃபார்முலா, இதில் 3 ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாமா? இல்லை, கண்டிப்பாக 3 ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி கேட்டாங்கன்னா அந்த டெல்டா ஈக்குவல் டு E-1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது தான் சேஃப்டி. வேறு ஃபார்முலா போட்டால் ஆன்சர் வரும். ஆனால் அங்கே +2 எஜுகேஷன் சிஸ்டம், தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டத்தை பொறுத்தவரையிலும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கீ கொடுப்பாங்க எல்லா டீச்சருக்கும். அந்த கீழே இந்த ஃபைனட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் ஃபார்முலா, பேக்வர்ட் ஃபார்முலா, லெக்ராஞ்சஸ் ஃபார்முலா கொடுக்கறதில்ல. அதனால் அது மாதிரி போடணுன்னு ட்ரை பண்ணிங்கன்னா அது நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு. அதனால் ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. புக்கில் இருக்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுறது சேஃப்டி. அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக ஒரு மாணவருடைய கேள்வி, பிஸ்னஸ் மேக்ஸில் 160க்கு மேலே மதிப்பெண் வாங்கினோன்னே என்ன பண்ணணும்?
அதாவது ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 டிஜிட் மதிப்பெண் வாங்குறதுக்கு என்ன பண்ணேன்னா ரொம்ப ஒரு புக்கில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின் ஃபஸ்ட்டு சாப்டர் 10th சாப்டர் இது வரலாம் படிச்சிங்கன்னா 104 மார்க் வாங்கிடலாம். மீதி 56 மார்க்கு. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஏதாவது 2 சாப்டர் 7th சாப்டரில் எடுத்திங்கன்னா 2 6 மார்க்கு ஒரு 10 மார்க்கு, அதாவது 22 மார்க் வாங்கிடலாம். 104 + 22 126. அதுக்கடுத்தது 5th சாப்டரில் 2 10 மார்க் வாங்க. ரொம்ப 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 சுலபம். அதாவது கன்சியூமர் சர்ப்ளஸ் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் இல்லாமல் இது வரலாம் கொஸ்டின் பேப்பரே கேட்டதே இல்லை. அங்கே எடுத்திங்கன்னா ஒரு 10 மார்க்கு 136. அதுக்கு அடுத்தது 4th சாப்டரில் ஆயிலர்ஸ் ஃபார்முலா EQ1/EP1 த பார்ஷியல் எலாஸ்டிசிட்டி அது ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 10 மார்க் வாங்கிடலாம். 146. அதுக்கு அடுத்தது 9th சாப்டரில் 10 மார்க் ஒரு 6 மார்க்கு. ரொம்ப 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 சுலபம், எல்லாராலையும் எழுத முடியும். அங்கே ஒரு 12 மார்க்கு. 10 + 6 16. 146 + 16 162 மார்க் வாங்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான பகுதியை படிச்சுட்டு 120 மார்க்கு, கிட்டத்தட்ட 5ல் 4 பகுதி மார்க் வாங்க முடியும்னா அது வணிக கணிதத்தில் மட்டும்தான். சூப்பர். அடுத்து நவீன் உங்களுடைய கேள்வி. 9th சாப்டர் ஃபுல்லாக பாயிண்டில் மோஸ்ட்லி ஆன்சர்ஸ் வரும். அந்த ஆன்சர் வந்து சில டைம் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் தான் புக்கில் இருக்க ஆன்சர் வரும், சில டைம் ரவுண்ட் ஆஃப் பண்ணாட்டி புக்கில் இருக்க ஆன்சர் வரும். கீழே எப்படி இருக்கும்? இதில் வந்து எல்லாருக்கும் வர சந்தேகம் இது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் புத்தகத்தில் 9.1ல் மொத்தம் 5 கேள்வி இருக்குது. அதில் 2 கேள்வி ரிப்பீட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு 5 கேள்வி இருக்குது. இந்த நீங்கள் போடும்போதே ப்ராக்டிஸ் பண்ணும்போதே கண்டிப்பாக எந்த இடத்துல ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன்னு தெரியும். ஆனால் பப்ளிக்கை பொறுத்தவரையிலும் அந்த பாயிண்ட் டெசிமலில் பண்ணுற தவறுக்கு மார்க்கு குறைக்கிறதில்ல. எந்த இடத்துல குறைப்பாங்கன்னா சில இடத்துல ஆன்சரை மல்டிப்ளை பண்ணி எழுதியிருப்பாங்க, சில இடத்துல அப்படியே விட்டுருப்பாங்க. இந்த ப்ரொப்போர்ஷன் ப்ராப்ளம் வரதுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை எழுதணும். அதில் கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் கான்ஃபிடென்ட் இன்டர்வல் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எழுதுறத பார்த்துங்க. ஃபார்முலா எழுதும்போது கான்ஃபிடன்ஸ் லிமிட்டு, கன்க்ளூஷன் எழுதும்போது கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். அதே மாதிரி 9.2ல் நிறைய பிள்ளைங்க இந்த கன்க்ளூஷன் பார்ட்டில் தப்பு பண்ணுறாங்க. நல் ஹைபாத்திசிஸ் ரிஜெக்டடா அக்செப்டடா, அதுக்கு நீங்கள் முதல்ல H0 H1 டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணாமல் எழுதிங்கன்னா மார்க் குறையத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும் ஒரு கேள்வி, 6வது 4வது பாடங்களில் முக்கியமான சம்ஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், கணிதத்தை பொறுத்தவரையிலும் முக்கியமான கொஸ்டின் எதுவுமே கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட 20லேருந்து 25 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டீச்சர் தான் எழுதுகிறாங்க. எந்த கொஸ்டின் எழுதியிருந்தாலும் கண்டிப்பாக அது இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். அதனால் என்ன கேட்டிங்கன்னா இதுவரையிலும் எனக்கு தெரியாது. என்னோட 23 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எந்த சாப்டரில் எந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் தெரியாது. எந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட் ஒன்றா சொல்லலாம். அந்த சாப்டரை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் ப்ரிப்பேர் பண்ணுறது பாருங்கள். அடுத்தும் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருக்கும் கேள்வியை பார்க்கலாம். போன வருடம் கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த வருடம் கேட்க வாய்ப்புள்ளதா? மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து திருப்பி நீங்கள் கேட்குறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்களா, இந்த கொஸ்டின் கேட்பாங்களா கேட்க மாட்டேன், எனக்கு தெரியாது. கண்டிப்பாக புத்தகத்தில் இருக்கிற கேள்வி தான் கேட்பாங்க. லாஸ்ட் இயர் கேட்ட கேள்வியும் கேட்கலாம், அல்லது அதுக்கு முன்னாள் வருஷம் கேட்ட கேள்வியும் கேட்கலாம், இது வரலாம் கேட்காத கேள்வியும் கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாக எல்லா கேள்விகளும் புத்தகத்தில் இருக்கிற கேள்விகள் மட்டும்தான் இருக்கும். ஒன்று எடுத்துக்காட்டு கணக்காக இருக்கலாம், அல்லது பயிற்சி கணக்கெலாம் இருக்கலாம். அடுத்து தொலைபேசி இணைப்பில் கொடைக்கானலிருந்து முத்துப்பாண்டி, உங்களுடைய கேள்வி என்ன? சார் சொல்லுங்கம்மா, சொல்லுப்பா. சார் இப்போ தெரிஞ்ச கொஸ்டின் தவிர தெரியாத கொஸ்டினுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் எழுதலாமாங்க சார்? கண்டிப்பாக மார்க் தர மாட்டாங்க. அங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கான விடை அளித்தா மட்டும்தான் மார்க் கிடைக்கும். இதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. மாணவர் ரொம்ப தெளிவாக கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து லோகேஷ், உங்களுடைய கேள்வி. 8th சாப்டர்ல மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட் தவிர வேறு எதனா மெத்தட் யூஸ் பண்ணலாமா? இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் தவிர இன்னொன்று காமா இன்டெகிரேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இன்டெகிரல் 0 to ∞ x⁻n e⁻− ax dx = n factorial by a⁻n+1 ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் மார்க் தருவாங்க. தொடர்ந்து வணிக கணிதம் குறித்த விளக்கங்களை கொடுப்போம். அதற்கு முன்னதாக கற்க கசடர நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நிகழ்ச்சி தொடர்கிறது. தொலைபேசி இணைப்பில் மோனிஷா இணைந்திருக்கிறீங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். மோனிஷா. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா. இந்த 10th சாப்டர்ல கிராஃப் இருக்குல்ல சார்? 10th சாப்டர்ல கிராஃப் இருக்கு. ஆமா, அதுல கன்க்ளூஷன்ஸ்க்கு வேர்டிங்ஸ்ல எழுதணும் சார், அது எழுதணுமா? எழுதுறது சேஃப்டி. எப்பவுமே எல்லாத்துமே பிஸ்னஸ் மேக்ஸை பொறுத்தவரை எல்லா கொஸ்டினும் கன்க்ளூஷன் எழுத பழகிக்குங்க. இப்போ 200 வாங்குறது ரொம்ப ஈஸி. அப்போ அந்த 7th சாப்டர்ல ஸ்டார்டிங்ல வேர்டிங்ஸ் இருக்கு, அதுவும் எழுதணுமா சார்? 7th சாப்டர்ல ஸ்டார்டிங்ல வேர்டிங்ஸ் எது மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி கேட்குறீங்களாம்மா? ஆமாங்க, அந்த இதுல கிரெகரி நியூட்டன் அதுக்கு முன்னாடிலாம் டைரெக்டாக ஃபார்முலா எழுதுனா போதும். யூ கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அந்த டேபிள் மட்டும் கிரியேட் பண்ணிங்கன்னா போதும். அப்புறம் அந்த 10th சாப்டர்ல யூசிஎல் எல்சிஎல் வருங்களா? 10th சாப்டர்ல யூசிஎல் எல்சிஎல் கிராஃப் இருக்குல்லங்க? எந்த கேள்வியும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, எந்த கேள்வியும் கண்டிப்பாக கேட்கக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. எல்லா கேள்வியும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓ, தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ்.
கிட்டத்தட்ட எல்லா சாப்டர்லயும் சந்தேகம் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து தொலைபேசி இணைப்பில் வர்ஷா வேளச்சேரியில இருந்து. உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம். வணக்கம்மா. சார் எனக்கு 2 டவுட். இந்த 9th சாப்டர்ல நீங்க ஈஸின்னு சொன்னீங்க. அதுல எக்ஸசைஸ் 9.1ல எது வந்து இந்த சம்முக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்னு எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கணும்? மொத்தம் 4 பயிற்சியில் 4 கேள்வி இருக்குது, எக்ஸசைஸில் 4 கேள்வி இருக்குது, எக்ஸாமில் ஒரு 5 கேள்வி இருக்குது. அதில் 2 ஃபார்மில் தான், ஒன்று எக்ஸ் பார் யூஸ் பண்ணி போடுவீங்க, இன்னொன்று பி யூஸ் பண்ணி போடுவீங்க. பி யூஸ் பண்ணி போகிறது எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. பர்சன்டேஜில் கேட்டிருந்தாங்கன்னா பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணணும். இந்த 9 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் திருப்பி ஒரு 4 தடவை போட்டிங்கன்னா ஆன்சர் என்னோட சிறப்பாக சொல்லுவீங்க. 9.2ல் ஒரு 3 எக்ஸசைஸ் கொஸ்டின் இருக்குது, 3 எக்ஸாம்பிள் கொஸ்டின் இருக்குது. கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் சொல்கிற அளவுக்கு மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வராது. பிரச்சனை வந்ததுன்னா ஒரு 2-3 தடவை போட்டு பாருங்கள், சரியாயிடும். சார் இந்த 10 மார்க்ஸ்ல இது செகண்ட் சாப்டர்ல கேக்குறாங்கல்ல சார், ஆமாம்மா. அது சூஸ் பண்றது கரெக்டா? அது சூஸ் பண்ணா நம்மளுக்கு ஃபுல்லா 10 மார்க்ஸ் வருமா இல்ல அது வேண்டான்றீங்களா? அதாவது அதில் ஒரு 3 வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒன்று அசிம்டோட்டு, இன்னொன்று ஃபைன் ஃபோக்கஸ் சென்டர் வெர்டிசஸ். இது நீங்கள் மொத்தம் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கேள்வி தான் இருக்குது. இந்த 7 கேள்வி தான் திருப்பி கேட்குறாங்க. நீங்கள் கரெக்டாக போடுவீங்கன்னா சூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. சரி, அடுத்து நரேஷ் உங்களுடைய கேள்வியை சுருக்கமாக. சார் ஒரு 10 மார்க்குக்கு ஸ்டெப் மார்க் எந்த மாதிரி பிரித்து போடுவீங்க? ஸ்டெப் மார்க்குன்னு சொல்கிறத விட உங்களுக்கு இதுவரையும் ப்ராக்டிஸ் பண்ணுறது, நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். ஜென்ரலாக வந்து இந்த கன்ஃபியூஷன் நிறைய பிள்ளைங்களுக்கு வருது. அதாவது பப்ளிக் கரெக்ஷன் கீ வந்து டீச்சருக்கு இன்ஸு, அந்த இன்ஸை மட்டும் நீங்கள் எழுதிங்கன்னா முழுமையாக மார்க் வராது. நீங்கள் ரெகுலராக ஸ்கூலில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ, ஸ்டெப் வைஸ் ப்ரொசீஜர் ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி போடுங்க. நிறைய பிள்ளைங்க இந்த கீழே வந்து மறுபடியும் சொல்கிறேன், கீழே கொடுத்துருக்குது முழுக்க டீச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை. நீங்கள் ரெகுலராக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி போடுங்க. அந்த கரெக்ஷன் கீழே இருக்கிற பாயிண்ட் எதுவும் மிஸ் ஆகாமல் பார்த்துங்க. அதை மட்டும் எதுனா போதுமானது கிடையாது. இறுதியாக வாட்ஸ்அப் மூலமாக ஒரே ஒரு கேள்வி. 6 மதிப்பெண் 10 மதிப்பெண் பகுதிகளுக்கு எந்தெந்த பாடங்களை படித்தால் சேஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 10 மதிப்பெண் வினாவை பொறுத்தவரையில் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக ஆன்சர் எழுதுறது சாப்டர் நம்பர் 1, சாப்டர் நம்பர் 10. இது ரெண்டும் 6 மார்க்குக்கு எடுத்துக்கலாம், 10 மார்க்குக்கு எடுத்துக்கலாம். சாப்டர் நம்பர் 4, 5 10 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஈஸி. அதாவது சாப்டர் நம்பர் 7, 9 10 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸி. இது வரலாம் பார்த்தீங்கன்னாவே உங்களால் கண்டிப்பாக 10 மதிப்பெண்ணுக்கு 10 கேள்விக்கு விடையளிக்கலாம். 6 மார்க் எடுத்திங்கன்னா சாப்டர் நம்பர் 1, 7, 9, 10 இந்த 4 சாப்டர் பார்த்தீங்கன்னா 7 கேள்விக்கு விடையளிக்கலாம். சாப்டர் நம்பர் அதுக்கு அடுத்தது மீதி இருக்கிற சாப்டரில் எது உங்களுக்கு தரவாக தெரியுமோ, நான் என்னோட சாய்ஸை சொல்லுவேன். ஆனால் நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, இதுவரையில் அரையாண்டு தேர்வு எழுதியிருப்பீங்க, ஆஃபலி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன். இதில் உங்களால் எது கான்ஃபிடண்ட்டாக அட்டன் பண்ண முடிஞ்சதோ அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் பண்ணுற தப்பு என்னென்னா, பக்கத்து பையன் 6 மார்க் கேள்வி எந்த சாப்டர் படித்தானோ அதே நீ படிக்க வேண்டிய நெசசிட்டி கிடையாது. நீங்கள் எதில் கான்ஃபிடென்ட்டோ அந்த 10 மார்க்கை செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சிறப்பாக விடையளிக்க முடியும். நிச்சயமாக இவ்வளோ நேரம் நீங்கள் கொடுத்த விளக்கங்கள் எல்லா விதமான மாணவர்களுக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். உங்களோட வருகைக்கு நன்றி. நீங்களும் அரங்கிற்கு வந்து உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றதுக்கும் நன்றி. கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் கேள்விகளை 7550011894 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் குறுஞ்செய்தியாகவோ வீடியோ பதிவாகவோ கேட்டு தெளிவு பெறலாம். புதிய தலைமுறையின் ஃபேஸ்புக், ட்விட்டர் பக்கங்களிலும் சந்தேகங்களை கேட்டு நிகழ்ச்சியில் அதற்கான விளக்கங்களை பெறலாம். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு. கற்க கசடர நிகழ்ச்சியின் காட்சி தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற இணையதளத்திலும் யூடியூபிலும் பார்க்கலாம். இனிவரும் நிகழ்ச்சிகளில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். அடுத்த நிகழ்ச்சியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் பாடம் குறித்த வழிகாட்டுதல்களை பெறலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.